விஷ்ணுவின் மத்ஸ்ய அவதாரம். இதுவே மத்ஸ்ய அவதாரமாகவும் அறியப்படுகிறது. அவரது மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. நீண்ட காலத்திற்கு முன்பு உலகம் இருளில் மூழ்கியிருந்த போது புனித நூல்களான வேதங்கள் ஹயக்ரீவன் என்ற அரக்கனால் திருடப்பட்டு அவன் அவற்றை கடலின் ஆழத்தில் மறைத்து வைத்தான். வேதங்கள் இல்லாமல் உலகம் குழப்பத்தில் இறங்கியது. வாழ்க்கையின் சமநிலை அச்சுறுத்தப்பட்டது. ஒழுங்கை மீட்டெடுக்க விஷ்ணு ஒரு மீனின் வடிவத்தை எடுத்தார். அதுவே மத்ஸ்ய அவதாரம். ஒரு வலிமை மிக்க மீனாக நமது நாராயணர் மிக பெரிய அளவில் வளர்ந்தார். அவர் ஒரு பெரிய வெள்ளத்திற்கு தயாராகி கொண்டிருந்த பண்டைய முனிவர் மனு முனிவர் முன் தோன்றினார். புனித வேதங்களின் கடைசியையும் அனைத்து உயிர்களின் விதைகளையும் சுமந்து சென்ற மனுவின் படகை மத்ஸ்ய அவதாரமாக நமது நாராயணர் வழிநடத்தினார். தெய்வீக சக்தியுடன் விஷ்ணு படகை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார். வெள்ளத்தின் வழியாக செல்லவும் இறுதியில் தண்ணீர் குறைந்து விட்டது. வேதங்கள் திரும்ப பெற்றன. பூமிக்கு உயிர் திரும்பியது. மத்ஸ்ய அவதாரம் தெய்வீக பாதுகாப்பு, ஞானம் மற்றும் அண்ட சமநிலையை மீட்டெடுப்பதற்கான சின்னமாகும். விஷ்ணுவின் கருணையால் உலகம் காப்பாற்றப்பட்டது. மேலும் ஒழுங்கு மீண்டும் நிலைநாட்டப்பட்டது.